எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லைவ் மார்க்கெட்டில் எப்படி இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி நம்ம அதை லைவ் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், டெய்லி என்னோட முதல் ட்ரேடிங் செட்டப்பே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பாட்டு தான். அங்கே தான் நம்ம இன்னைக்கு செட்டப் பண்ண போகிறோம். இன்றைக்கி அஸ் யூஷுவல் வந்து ஒரு நியூட்ரலான மார்க்கெட்டு தான். இதனால் வந்து 24,800 வந்து கால் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 3 லாட்டு. ஓகே, இன்றைக்கி நியூட்ரல் மார்க்கெட் ஆனதுனால நான் வந்து டைமிங் வந்து கொஞ்சம் ஏற்றி வைக்கிறேன். ஏன்னா ப்ரீமியம் மெல்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு 3 நிமிஷம் கேண்டில் பிரேக் அவுட், அப்போது 9:18 அது பிரேக் அவுட்டுக்கு எடுக்கிறேன். என்னால் 9:17:55 அது செகண்ட். அப்போ தான் என்னோடய இது டிகர் ஆகணும். அந்த மாதிரி கால் வந்து ஆக்டிவ் ஆகணும். அப்படி வந்து செட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஒரு லக் முடிஞ்சிச்சு. இப்போ புட்டு சைடும் அதே தான். இது வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கே. ஓகே, 24,700 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, பை கண்டினியூ. டைம் சேம் தான், 9:17:55 தான். 55 வந்து செகண்ட் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து 9:15 எடுக்கிறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் ப்ரீமியம் எல்லாம் கொஞ்சம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறனால அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் ஆச்சும் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கணும். அதனால் இங்கேயும் சேம் தான், 3 லாட்டு தான் போட போகிறேன். போட்டாச்சு. ஓகே, ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். சேவ் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இப்போ வந்து ரெண்டையுமே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணோம் இன்றைக்கி என்ன ப்ராஃபிட்ன்ட்டு. 3 லாட் வச்சு போட்டிருக்கிறேன். அதனால் குளோபல் எக்ஸிட்டில் 500 ருபீஸ் தான் என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம், ஒரு 700 ருபீஸ். நம்ம 500 எனக்கு வந்து க்ரீனில் இருக்கணும். டெய்லியும் காலையில் உள்ள ட்ரேடு வந்து க்ரீனில் இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் இப்போ வந்து ஆக்டிவ் ஆகிடும். இன்னும் ஒரு சில நிமிஷத்தில் பார்ப்போம். ஓகே, புட்டு சைடு தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் நெகட்டிவ். ஓகே, இது இப்போ ஆக்டிவ் ஆகிருக்கும். பார்ப்போம் அங்கே போயிட்டு. இங்கே ஓகே, ஆக்டிவ் ஆகிருக்கு. எனக்கு ஒரு 65 ரூபா ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் நெகட்டிவ்க்கு போயிட்டுருக்கு, ஒரு 85 100ன்ட்டு. பார்ப்போம். நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் போடலை இன்னுமே. ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து போடுறதில்ல. நம்ம ஜஸ்ட்டு வந்து டார்கெட் மட்டும்தான் போடுவோம். நான் டெய்லியும் காலையில் சின்னதான ஒரு ப்ராஃபிட் ஆனாலும் எனக்கு மார்க்கெட் வந்து என்னோடய ப்ராஃபிட் வந்து க்ரீனில் இருக்கணும். அதுக்காகவே நான் இதை யூஸ் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். காலையில் ஒரு 500 ருபீஸ் எடுக்கணும்னா மோஸ்ட் ஆஃப் த டேயும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பின்ன லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்னென்னா லாஸும் ஒரு வேளை திடீர்னுட்டு 2000 3000 எல்லாம் போயிடும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்கலாக பேனிக் ஆகிடுவோம். அப்போ அந்த ஒரு பேனிக் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம லாட் சைஸை கூட்டாமல் ஒரு சின்னதாக ஒரு மார்னிங்கே வந்து ஒரு பேனிக் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா இந்த ட்ரேடிங் செட்டப்பை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கோட்டக் அக்கௌண்ட் இருக்கிறவங்க கோட்டக் நியோவில், இல்லாதவங்க சேனலில் வந்து லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்து 300 வரைக்கும் காமிச்சிச்சு. ஓகே, 200 ரேஞ்ச்லேயே இருக்குது. பார்ப்போம். சின்ன ப்ராஃபிட்டு தான், அதனால் இது ஈஸியாக கிடச்சிரும். இப்போ நமக்கு வந்து டைம் என்னென்னா 9:20 தான் ஆயிருக்கு. ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 18க்கு ஆக்டிவ் ஆச்சு, 20 2 நிமிஷம். சில நாளைக்கு டக்குன்னு அடிச்சிரும் இந்த டார்கெட் எல்லாம். இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, 350 ருபீஸுங்கிற வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் எப்படின்னா டார்கெட் அடிக்கும்போது நம்ம நல்லா இது பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அடிக்கும், சிலப்போ ஒரு வேளை கம்மியாகவும் அடிக்கும். கம்மியான ஒரு சின்ன பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ராவும் அடிக்கும். பார்ப்போம் இன்னைக்கு எப்படின்ட்டு. கண்டிப்பாக இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டார்கெட் வைக்கலாம். ஒரு 700 வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 425. ஓகே, டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் 410லேயே எக்ஸிட் ஆகிடுச்சு. எனிவே நம்ம இந்த ட்ரேடிங்கை முடிப்போம். செகண்ட் செட்டப்பு வந்துட்டு லேடார் செட்டப்பு தான். அது பார்ப்போம் மார்க்கெட் இன்றைக்கி என்ன கண்டிஷன்ட்டு. சரி, இப்போ வந்து டைம் வந்து
10 மணி. இப்போ தான் என்னோட எல்லா லேடாரும் வந்து நம்ம ட்ரா எல்லாம் பண்ணியாச்சு மார்க்கெட்டில். ஏன்னா நிறைய டைம் எடுக்கும். அதனால் நம்ம லேடார் எல்லாம் நமக்கு நெகட்டிவ்னு காமிக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் பேங்க் நிஃப்டி மட்டும் புல்லிஷ்னு காமிக்குது. இங்கே நல்லா பார்த்தாலே தெரியும். மச்ச லேடார் வந்து நமக்கு நெகட்டிவாக தான் இன்றைக்கி மார்க்கெட் காமிக்குது. பார்ப்போம். அடுத்த ஷார்ட்டுங்க. ஓகே, ஆப்ஷன் செயினில் நிஃப்டி வந்து பியரிஷ் ட்ரெண்டு தான். ட்ரெண்ட் வந்து பியரிஷ்னு வந்துருச்சு. பேங்க் நிஃப்டியில் புல்லிஷ்னு வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். விக்ஸில் இங்கே. ஓகே, அங்கே வந்து ட்ரெண்ட் வந்து சைடுவேன்னு வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்னு வந்திருக்கு. சரி, இது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி ஒரு கால் சைடுனா நம்ம இங்கே 133க்கு மேலே போவோம். புட்டு சைடு அப்படின்னா 151. ஆல்ரெடி நான் ஒரு புட்டு சைடு ஒரு கால் எடுத்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி புட்டு சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதனால் அடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன். பாஸ்கெட் ஆர்டர் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் டார்கெட் வந்து 20 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் அதிகமாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 151 பிரேக் ஆனால் கொஞ்சம் அதிகமாக போகும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் கால் சைடை டெலீட் பண்ணி விடுறேன். ஓகே, கால் சைடு வந்து டெலீட் ஆச்சு. ஏன்னா அது நல்லாவே கீழே போயிட்டாங்க கால் சைடு ஆட் பண்ண ரேஞ்சில் இருந்து. ஓகே, இது என்ன ஆகும்னு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டில் இது வந்து இப்போ நம்ம கால் சைடு ஒரு 133க்கு மேலே நம்ம பை ஆர்டர் போட்டுக்கலாம் கால் சைடு. ஓகேங்களா? இங்கே ட்ரெண்டு நெகட்டிவ். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறனால நமக்கு அங்கேயும் போட்டு வைக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அங்கே சின்ன டார்கெட்டு தான் நம்ம போடுவோம், 10 பாயிண்ட்டு. ஆனால் இது நம்ம புட்டு சைடு டிகர் ஆகிடுச்சுன்னா 20 பாயிண்ட் நமக்கு டார்கெட் கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய முடியுது இந்த சார்ட்டில். மற்ற லேடாரில் எல்லாமே எல்லா சீட்லேயுமே நமக்கு பியரிஷ் தான் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியை தவிர. இப்போ பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், ஒரு 2 இது வந்து இது டவுன் ட்ரெண்டுக்கு போகுது கொஞ்சமாக. ஓகே ஓகே, பார்ப்போம். நம்ம இப்போ வந்து இதையும் கூட ஆட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, பிகர் ஆட்டம். இது வந்து 133க்கு மேலே ப்ராக்கெட் ஆர்டர் போடும். இந்த லைனை வந்து உடச்சிச்சின்னா நமக்கு இங்கே வந்து டிகர் ஆகிடும். இது இந்த விக்கு கீழே பஃபரில் வந்து டச் பண்ணியிருக்கல 110 பிரேக் ஆகி கீழே போயிடுச்சுன்னா நமக்கு இவன் வந்து 150 வந்து பிரேக் ஆகிடுவான். என்னோட இந்த 155ங்கிறதும் ஒரு இது. இந்த இடத்த தான் பிரேக் ஆகணும். 155 பிரேக் ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு 175 80 பாயிண்ட்ஸ்க்கு 180 கிட்ட போகிறது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கால்ஸ் நேரமே எடுத்தது இது எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பார்ப்போம் என்ன நடக்கும்னு. ஓகே, நம்ம ஹோமில் போவோம். ஓகே, நிஃப்டியை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே 130 இது 24,800 பை போடுவோம். இன்ட்ராடேயில் போயிடுவோம். ஏன்னா 133க்கு மேலே தான் பை. 134 மேலே போயிடுவோம். இங்கே கீழே 133. ஓகே, நமக்கு புட்டு சைடு வந்து இதாகிடுச்சு. நம்ம சொன்னது மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கு. எப்படின்னா நம்ம 51 தான் போட்டு வச்சோம், 61க்கே வந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 46 தான். வெறும் ஒரு 7 பாயிண்ட் தான் நமக்கு, 5 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. ஆனால் 10 பாயிண்ட் அப் மூவ் அடிச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கலாக டிகர் ஆகிடுச்சு, ட்ரையல் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தேன் நமக்கு லாஸ்னால் வெறும் ஒரு 125 ரூபா தான் லாஸ் வரும். டார்கெட்டுனா 500 ரூபா. அந்த மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கேயும் ஒரு கீழே உடச்சிருங்க. ஆனால் பஃபரில் மேலே போயிருக்கான். இது உடச்சி க்ளோஸ் வைக்கணும். ஓகே, மேலே ஒரு மூமெண்ட்டும் இருக்கு. ஆனாலும் நம்ம கால் சைடு போட்டு வைப்போம். 59. நம்மளோட டார்கெட் வந்து 171 தான் இருக்குது. சரி, இங்கே போடுவோம். 134 2 2 மேலே 4 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஓகே, இந்த டார்கெட் எவ்வளோ வைக்கலாம்?
ஓகே. டார்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சிஸ்டம். ஓகே. ட்ரையலிங் பண்ண வேணுமா? 10 பாயிண்ட் தான். எனிவே பை ஆர்டர் போட்டு வைப்போம். மவுஸ் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம ட்ரா பண்ணது மாரி இந்த லைனு கிட்ட வந்திருக்கு. இந்த இடத்துலேருந்து மேலேயும் போகலாம். இந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட இருந்து. இதை உடைச்சா நமக்கு டார்கெட் கண்டிப்பா ஹிட் ஆகும். 65 வரைக்கும் போயிடுச்சு. நம்மளோட டார்கெட் வந்து 71 தான். பார்ப்போம் என்ன நடக்கும்னு மார்க்கெட்ல. இல்லைனா நம்ம 69 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஓகே நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம இந்த ரேஞ்சையும் வந்து இதாகிடுச்சு. இதை பிரேக் ஆனால் இன்னும் கீழே வந்துடும். கீழே வந்து 600 அந்த ரேஞ்சு கிட்டலாம் வர்றதுக்கு இந்த இடம் தான் இன்னி ஜூனாக இருக்குது. 24,600 பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரா பண்ணது மாதிரியே பாருங்கள். காலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது காலையில் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் நான் ட்ரா பண்ணது. இங்கேருந்து மேலே போனால் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போவோம். இந்த இதை உடச்சாதான் அடுத்து இல்லைனா கீழே வந்துடும். நம்ம இன்றைக்கி இந்த எக்ஸல் சீட்டில் எல்லாம் போட்டாச்சு. நம்ம ஓவராலாக இன்றைக்கி எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்ன்ட்டு 2,378 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். 300 ரூபா பக்கத்தில் ப்ரோக்கரேஜ் வருது. 2,100 ரூபா நமக்கு 2,000 ரூபா நமக்கு வந்து இதாயிருக்கு. இங்கே பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம 2,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் பிஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும்.